வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜூலை 15, 2025 இந்திய பங்குச்சந்தை நிலவரத்தை கொஞ்சம் அலசலாம். குறிப்பா மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்த சில முக்கியமான செய்திகள், அதுவும் ஸ்மால் கேப் பிரிவுல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். நம்மகிட்ட சந்தை டேட்டா இருக்கு, சில கம்பெனி ரிப்போர்ட்ஸும் இருக்கு. இத வச்சு சந்தை ஏன் ஒரு மாதிரி மீண்டு வந்திருக்கு, ஸ்மால் கேப்ல ஏன சிலது ஏறுது சிலது இறங்குது, இதுல இருந்து முதலீட்டாளர் மனநிலை எப்படி புரிஞ்சுக்கலான்னு பார்ப்போம். முதல்ல பாருங்க, ஒரு 4 நாள் சரிவுக்கு அப்புறம் சென்செக்ஸ் ஒரு 317 புள்ளி, நிஃப்டி 113 புள்ளி ஏறி இருக்கு. இதுல குறிப்பா ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் 0.91% உயர்ந்திருக்கு. மிட் கேப் 0.67% தான். சந்தை பதற்றத்தை காட்டுற இந்தியா விக்ஸ் கூட 3.2% குறைஞ்சிருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ம் இதுக்கு முக்கிய காரணம் நேத்து வெளியான ஜூன் மாசத்தோட நுகர்வோர் விலை பணவீக்கம், அதாவது சிபிஐ டேட்டா தான். அது வெறும் 2.10% தான் வந்திருக்கு. இது ஜான்வரி 2019க்கு அப்புறம் வந்த மிக குறைவான அளவு. உணவு பணவீக்கம் பாருங்க, மைனஸ்ல இருக்கு, -1.06%. இதனால ரிசர்வ் வங்கி சீக்கிரமே வட்டி விகிதங்களை குறைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. அப்படி வட்டி குறைஞ்சா கம்பெனிகளுக்கு கடன் செலவு குறையும், மக்களுக்கும் வாங்குற சக்தியும் அதிகமாகும். இது சந்தைக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸ். ஓ, அப்படியா? அப்போ இந்த உள்நாட்டு காரணிகள் தான் இப்போதைக்கு மார்க்கெட்டை தாங்கி பிடிக்குதுன்னு சொல்லலாமா? ஏன்னா பாருங்க, எஃப்ஐஐஸ், அதாவது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நேத்தும் கிட்டத்தட்ட 1600 கோடிக்கு மேல வித்திருக்காங்க. ஆனா நம்ம உள்நாட்டு முதலீட்டாளர்கள் டிஐஐஸ் அவங்க ஒரு 1787 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஆமா ஆமா, நிச்சயமா. டிஏகளோட இந்த தொடர் முதலீடு நம்ம உள்நாட்டு சந்தையோட வலிமையை காட்டுது. பணவீக்கம் குறைஞ்சது, வட்டி குறையுங்கிற எதிர்பார்ப்பு, இது ரெண்டும் சேர்ந்து ஒரு நல்ல சூழலை உருவாக்கியிருக்கு இப்போதைக்கு. சரி, ஆனா இந்த ஒட்டுமொத்த மார்க்கெட் கொஞ்சம் மேல போனாலும் ஸ்மால் கேப் உலகத்துல பார்த்தா நிலவரம் கொஞ்சம் கலந்து கட்டி இருக்கு இல்லையா? எல்லா பங்கும் ஒரே மாதிரி போகல. சிலது முதலீட்டாளர்களுக்கு ஏமாற்றமா அமைஞ்சிருக்கு, சிலது நல்ல கொண்டாட்டமா இருக்கு. சில உதாரணங்கள் பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கலாம். இந்த வேறுபாடுகள் முதலீட்டாளரோட மனநிலையை நல்லாவே காட்டுது. முதல்ல தேஜஸ் நெட்வொர்க்ஸ் எடுத்துக்கோமே. ஆமா, அதான் எனக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு. சந்தை நல்லா மீண்டு வந்த அன்னைக்கு முதல் காலாண்டுல 194 கோடி நஷ்டம், வருமானமும் குறைவுன்னு சொன்னதும் பங்கு விலை கிட்டத்தட்ட 10% விழுந்து 52 வார குறைந்தபட்ச விலைக்கு போயிடுச்சு. இது முதலீட்டாளர்களோட நேரடி எதிர்வினை தான். ஸ்மால் கேப் பங்குகள்னாலே பெரும்பாலும் வளர்ச்சி எதிர்பார்ப்புல தான் அதிக விலையில ட்ரேட் ஆகும். இப்படி ரிசல்ட் ரொம்ப மோசமா வரும்போது அந்த நம்பிக்கை உடையும், அதனால விலை ரொம்ப கடுமையா சரியும். சந்தை நல்லா இருந்தா கூட ஒரு கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னா அதுக்கு எதிர்வினை இருக்குங்கிறத இது காட்டுது. சரி, இதுக்கு அப்படியே நேர்மாறா அனந்த்ராஜ் பங்கு பாருங்க. ரியல் எஸ்டேட் துறை பங்கு நல்லாவே ஏறி இருக்கு இல்லையா? 7%லிருந்து 12% வரைக்கும். ஆமா, இது ரியல் எஸ்டேட் துறை மேல முதலீட்டாளர்களுக்கு மறுபடியும் ஒரு ஆர்வம் வர்றத காட்டுது. பணவீக்கம் குறைஞ்சு வட்டி குறையும்னு நம்ம பேசணும் இல்லையா? அதனால வீட்டுக்கடன் வட்டி குறையும், வீடுகளுக்கான தேவையும் அதிகமாகும்னு ஒரு கணிப்பு இருக்கு. இது அனந்தராஜ் மாதிரி ரியல் எஸ்டேட் கம்பெனிகளுக்கு சாதகமா பார்க்கப்படுது. அந்த துறை சராசரியை விட இந்த பங்கு அதிகமா ஏறினது அந்த குறிப்பிட்ட நிறுவனம் மேல கூடுதல் நம்பிக்கை இருப்பதை காட்டுது. அப்புறம் கிளென் இண்டஸ்ட்ரீஸ் ஐபிஓ, இது பிஎஸ்இ எஸ்எம்இ பிளாட்ஃபார்ம்ல லிஸ்ட் ஆச்சு. 62% பிரீமியத்துல லிஸ்ட் ஆயிருக்கு. 260 மடங்கு ஓவர் சப்ஸ்கிரைப் ஆச்சுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நிச்சயமா, இது எஸ்எம்இ பங்குகள் மேல முதலீட்டாளர்களுக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்குன்னு, சந்தையில பணம் புழக்கம் அதிகமா இருக்கிறதையும் இது காட்டுது. 97 ரூபாய் ஐபிஓ விலைக்கு 157 ரூபாயில லிஸ்ட் ஆனது ஒரு பெரிய வரவேற்பு தான். இந்த மாதிரி வெற்றிகரமான ஐபிஓக்கள் சந்தையோட ஆரோக்கியத்துக்கு ஒரு நல்ல அறிகுறி. கடைசியா ராலிஸ் இந்தியா, முதல் காலாண்டுல நிகர லாபம் போன வருஷத்தை விட 2 மடங்குக்கு மேல போயிருக்கு. 48 கோடியிலிருந்து 95 கோடிக்கு லாபம் அதிகரிச்சிருக்கு. உடனே பங்கு விலையும் 7.46% உயர்ந்திருக்கு. ஆமா, இது ரொம்ப தெளிவான விஷயம். கம்பெனியோட அடிப்படை செயல்பாடு, அதாவது லாப வளர்ச்சி நல்லா இருந்தா பங்கு விலை ஏறும். இது வேளாண் இடுபொருட்கள் துறை கம்பெனி. நல்ல பருவமழை இருக்குன்னு கணிப்பு, கிராமப்புறங்கள்ல தேவை அதிகமாகுங்கிற எதிர்பார்ப்பு, இதெல்லாம் இந்த மாதிரி கம்பெனிகளுக்கு சாதகமா இருக்கும்னு முதலீட்டாளர்கள் நம்புறாங்க. இது அக்ரி செக்டார் ஒரு நல்ல வளர்ச்சி சுழற்சிக்குள்ள போகுதோ அப்படிங்கிற ஒரு அறிகுறியா கூட இருக்கலாம். அப்போ இந்த எல்லா நிகழ்வுகளையும் வச்சு பார்க்கும்போது இதுல இருந்து நீங்க முக்கியமா என்ன புரிஞ்சுக்கணும்? முக்கியமா ஒரு 4 விஷயம் சொல்லலாம்.
ஒன்னு, இந்திய சந்தை இப்போதைக்கு உள்நாட்டு காரணிகளால, அதாவது குறைந்த பணவீக்கம், டிஐஐ முதலீடு இதனால வலுவா இருக்கு. 2, ஸ்மால் கேப் பிரிவுல வாய்ப்புகள் இருந்தாலும் எல்லா பங்கும் ஒரே மாதிரி போகாது. தேஜஸ் மாதிரி மோசமான ரிசல்ட் வந்தா அடி வாங்கும். ராலிஸ் மாதிரி நல்ல ரிசல்ட் வந்தா நல்லா ஏறும். அதனால கம்பெனியோட நிதி நிலையை சரியா பார்க்கணும். 3, உள்நாட்டு நுகர்வு சார்ந்த துறைகள், அதாவது ரியல் எஸ்டேட், அனந்த்ராஜ், வேளாண்மை, ராலிஸ் இந்தியா மாதிரி துறைகள் கவனிக்கத்தக்கவை. 4, எஸ்எம்இ ஐபிஓக்கள், கிளென் இண்டஸ்ட்ரீஸ் மேல ஆர்வம் அதிகமா இருந்தாலும் அதிகமா சப்ஸ்கிரைப் ஆகுது, லிஸ்டிங்ல லாபம் வருதுங்கிறதுக்கு அப்பால அந்த கம்பெனியோட உண்மையான மதிப்பை கவனமா பார்க்கணும். இந்திய பங்கு சந்தை அப்டேட்டுகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.